தாவேகா மீது குதிரை பேரம் புகார்கள் எழுந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சியான காங்கிரஸில் இருவேறு நிலைப்பாடு நிலவி எக்ஸ் தளத்தில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று அக்கட்சியின் தலைவர் சி. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் கருத்து மோதல் வெடித்துள்ளது. கூட்டணி வேறு, கொள்கை வேறு. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதே வேளையில் சில கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். தாவேகா ஆட்சியில் காங்கிரஸ் பங்கெடுத்திருப்பதை உறுதி செய்த அவர், விஜய் ஒரு சிறப்பான ஆட்சியை தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார். ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வழிமுறைகளையே காங்கிரஸ் ஆதரிக்கும். குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்க முடியாது. அப்படி செய்வது காந்திக்கும் நேருவுக்கும் செய்யும் துரோகம் என்று எச்சரித்துள்ளார். 30 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் தான் எந்த கட்சிக்கும் அடிமையாக இருந்ததில்லை என்றும், தவறு நடக்கும்போது தோழமை சுட்டுதல் அடிப்படையில் சுட்டிக்காட்டுவது தார்மீக கடமை என்றும் பதிவிட்டுள்ளார். ஜோதிமணியின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மாணிக்கம் தாகூர் சில கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். கடந்த சில நாட்களாக திமுக தலைவர்கள் காங்கிரஸை ஒட்டுண்ணி, துரோகி என்று விமர்சித்த போது அமைதியாக இருந்தவர்கள் இப்போது மட்டும் ஏன் பேசுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தி ஒழிக என்ற கோஷம் போட்டபோது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத நிபுணர்கள் இன்று திடீரென அறிவுரை சொல்ல வந்துவிட்டதாக சாடியுள்ளார். முன்பு காமராஜருக்காக கூட வாய் திறக்காமல் பயந்தவர்கள் இப்போது திடீரென திமுகவை எதிர்ப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த மோதல் 2 விஷயங்களை சுற்றியே நகர்கிறது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் தாவேகாவின் அரசியல் நகர்வுகள், குறிப்பாக மற்ற கட்சி தலைவர்களை இழுப்பது போன்ற குதிரை பேர புகார்களை காங்கிரஸ் ஆதரிக்க கூடாது என்ற ஒருபுறமும், பழைய கூட்டணி கட்சியான திமுகவிடம் காட்டிய மென்மையான போக்கை புதிய கூட்டணி கட்சியான தாவேகாவிடமும் காங்கிரஸ் காட்ட வேண்டும் என்ற வகையில் மறுபுறமும் பேசி மோதிக்கொள்கின்றனர். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம் என்று ஜோதிமணி தனது பதிவை முடித்துள்ள நிலையில், தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவும் இந்த உட்கட்சி பூசல் மற்றும் கூட்டணி குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் தமிழக அரசியலில் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. மேலும் தாவேகாவுக்கு எதிராக ஏன் போஸ்ட் போடுகிறீர்கள், அமைதியாக இருங்கள், கொள்கை என பேசி நாம் சாதித்தது என்ன, தாவேகா அரசில் ஏதாவது ஒரு பதவியை வாங்க முயற்சி செய்யுங்கள் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் தனக்கு அனுப்பிய மெசேஜின் ஸ்கிரீன்ஷாட்டை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி பகிர்ந்திருப்பது பேசும் பொருளாகி வருகிறது.